आपका नाम भैया? मैं हिंदी नहीं है, हिंदी தமிழ்நாடு மே தமிழ்நாடு கோரட்டாப்பில் கிறுக்கு காயல் அப்படின்னு ஒரு பட்டத்தை திருப்பூர் மோகன் அவர்கள் எனக்கு பெருந்தன்மையாக வழங்கியுள்ளார் என்பதை நாடெல்லாம் புசு புசு புசுன்னு பங்களா வீட்டு நாய் மாதிரி இருக்குது. குட் மார்னிங் சென்னை இல்லை குட் மார்னிங் தமிழ்நாடா? சரி குட் மார்னிங் ராஜஸ்தான் பொங்கப்பா. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? பாகிஸ்தானில் பக்கத்தில் நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராயல் என்ஃபீல்ட்னாலே என் சொல்லப்படியாக கேட்கும் பாருங்க. மாருதி கூட மாட்டி கிடக்கு, அந்த கார் அதில் மாட்டி கிடக்கு. அகைன் ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க ஒட்டகம். ஹே ஒட்டகம், வா ஒட்டகம். ஏண்டா சோறு கூட வாங்கிட்டு வராமல் வருவீங்களா அப்படின்ட்டு மூஞ்சில தெரியுது. இப்போ பாருங்க சோத்து கடையில் நிறுத்தினோன்னு மகிழ்ச்சியை பாருங்க. சந்தோஷமானே? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ராஜஸ்தான் வந்ததுக்கப்புறம் ஒட்டகப்பால் டீ எங்கே கிடைக்கும், ஒட்டகப்பால் டீ எங்கே கிடைக்கும்னு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கார் அண்ணையா. Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னாச்சுன்னா சாம் சாண்ட் டியூன்ஸ் பாலைவனத்தில் இருக்கோம். சாம் சாண்ட் டியூன்ஸ்னு ஜெய்சல்மர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி, இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் பாகிஸ்தான் பார்டரு. இந்த பார்டரில் சாம் சாண்ட் டியூன்ஸில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி, ஜீப் சஃபாரி, ஏடிவி ட்ரக்கு சஃபாரி அப்படி இப்படின்னு தெரிவிக்க விட்டுருப்போம். எல்லாம் முடிச்சு இங்கே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் டான்ஸு, மியூசிக்கு ப்ளஸ் டான்ஸுன்னு சொல்லி அல்டிமேட் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நைட்டு கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்கும் அந்த டான்ஸு போயிட்டு இருந்துச்சுங்க. நல்லாவே அந்த இந்த இப்போ ராஜஸ்தானியில் பெரிய கும்பம் வச்சு இப்போ இந்த பானைகள்லாம் நேராக அடுக்கி மேலே வச்சுலாம் தலையில் வச்சு ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆனாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே எங்களுடைய பேக்கேஜில் இன்க்ளூடட். பேக்கேஜ்னால் ஒரு ஆளுக்கு 1200 ரூபா. நைட்டு சாப்பாடு, காலையில் சாப்பாடு, இந்த ஜீப் சஃபாரி, ஏடிவி மட்டும் நாங்கள் காசு கொடுத்தோம். ஒட்டக சவாரி இது எல்லாமே இதில் இன்க்ளூடட் ஆகிடும். 1200 ரூபா ஒரு ஆளுக்கு. இதான் ரூமு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட பேர் பொறுத்துக்கலாம். இதானால் நம்ம ஒரு அண்ணன் செந்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினாப்புல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நாங்கள் தான் இப்போ அழுக்காக்கி வச்சுக்கோம். பாட்டில் கிட்டலாம் எடுத்து போட்டுருவேன். ஒரு பீரோ வச்சுருக்குறாங்க. நாங்கள் 2 ரூம் எடுத்தோம். இது ஒன்று ப்ளஸ் எங்கள் பைக்கும் அப்படியே வெளியில் நிற்கிற மாதிரியே பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. இன்னொரு ரூம் வந்து நம்ம ஜாக்கண்ணு அண்ணே கிளம்பியாச்சா? சூப்பர், வேறு லெவல். உங்களுக்கு கரெக்டான ரூமாக இருக்கு அண்ணே. அப்படியே ஓடி விளையாடுறதுக்கெலாம் இடம் இருக்கே? முக்குக்கு ஓடி விளையாடுறீங்க. லைட்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரும்புலி இங்கே இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம செந்தில்னா ரெடி, கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டாப்புல. சேகரனும் ரெடி ஆகிட்டாப்புல. சேகரன் என்ன குளிருதா? ஆமாம். ஐயோ பாவம் மனுஷன். நேற்று நைட்டு இதில் தான் திண்டுக்கல் ரீட்டாச்சு ராஜஸ்தானி சாங் நடந்துச்சு. அப்படிதானே? ஆமாம். நல்லா பார்த்து கண்டு கழித்தோம். அப்புறம் உண்டு ரசித்தோம். இதான் ரிசப்ஷனு. இது வந்து இதோட பேர் வந்து என்னென்ன பாயலா? பாயல் அட்வென்ச்சரா? பாயல் அட்வென்ச்சர் கேம்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சாம் சாண்டியூன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ட்ரோன் ஷாட்லாம் விட்டு பக்காவாக எடுத்தோம், என்ஜாய் பண்ணோம். இப்போ இங்கேருந்து மணி எத்தனை ஆகுறா? இருட்டாவே காட்டிகிட்டு இருக்கே. மணி எத்தனை ஆகுது அப்படின்னா, மணி வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இருங்க நாங்கள் 6 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். 6:55 ஆகுது. ஆமாம், 6:55க்கு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிடுறோன்னா ஜெய்ப்பூர். வா, சூப்பரான ரைடாக இருக்க போதுங்க. இன்றைக்கி 600 சில்லரை கிலோமீட்ரு. எங்கே? பாகிஸ்தான் பார்டர்லேருந்து நாங்கள் ராஜஸ்தான் தலைநகரத்துக்கு போக போகிறோம், ஜெய்ப்பூருக்கு. ஏன்டா இப்படி விடிய காலையிலே அடித்து பிடிச்சி கிளம்புறீங்கன்னா, நமக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காடு டெசர்ட்லேருந்து ராஜஸ்தான் மாநிலம் தார் டெசர்ட்டுக்கு வர்றது தான். நல்ல அட்வென்ச்சர் அனுபவித்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்து, ராஜஸ்தான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சராகவே வந்து சேர்ந்து சூப்பராக நம்ம தார் டெசர்ட்டில் என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோன்னு பேசிவிட்டு என் முஞ்சியை காட்டிகிட்டு இருக்காம நான் வந்து அப்படியே மூட்டை உலகிங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? போமா. குட் மார்னிங் சென்னை இல்லை குட் மார்னிங் தமிழ்நாடா? சரி குட் மார்னிங் ராஜஸ்தான் பொங்கப்பா. என்னடா இருட்டில் காட்டினா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு அப்படின்னா, நாங்கள் கிளம்பி வெளியே போனோங்க. மனுஷங்க கூப்பிட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. செம்ம காண்டாகி போச்சு. கிளம்பி போகிறீங்களா, டீ குடிச்சிட்டு போங்க பண்ணிட்டு உட்கார வச்சு டீ கொடுத்துட்ருக்காங்க. சபா இப்போவே கண்ணை கட்டுது. எவ்வளோ நல்லவங்கடா நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? பாகிஸ்தானில் பக்கத்தில் நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டியை நேற்றுக்கு ஸ்டைலாக கொண்டு வந்து நம்ம கரும்புலேயே சாய்ச்சி வச்சுட்டேன். ஸ்டாண்டு போட்டால் மண்ணில் பதியும்னு. இப்போ இங்கேருந்து இந்த மண் அதான் இது வந்து டெசர்ட் மண் தான் பார்த்துடுங்க. டெசர்ட் மண்ணில் நம்ம வெளியே எடுக்கிறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன்.
கீழே விழுவுறது எப்படின்னு கூட சொல்லித் தருவேன்னு நினைக்கிறேன். ஏறியாச்சு. நம்ம கரும்புலியோட டார்க்கை பார்ப்போமா. 2 ராயல் என்ஃபீல்டு டார்க்கில் வெறித்தனம் பண்ணிடுச்சு, வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம மீட்டியார் மட்டும் அங்கே இருக்குது. நமக்கு வந்து டார்க்கு கொஞ்சம் கம்மி தான், பவர் தான் அதிகம். கரும்புலி கிளம்பிடு, மனத்தை வாங்கிறாத. அழகா எப்பட்றா அரேபியன் குதிரை கணக்காக போகிற. எல்லாம் இது பாருங்க, அந்த ஒரு காரு கூட நான் பார்த்தீங்களா, அந்த காரே பதிஞ்சு கிடந்துச்சு இந்த மண்ணில். நம்மளால் சூப்பராக கிளம்பிட்டானே. ராயல் என்ஃபீல்டுக்கு டஃப் கொடுக்கானே. உண்மையில் ராயல் என்ஃபீல்டு ஈஸியாக வந்துச்சுங்க. அதோட டார்க் 2 வண்டி நான் தான் எடுத்து கொடுத்தேன் வெளியே மண்ணில் இருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும். சரி, நம்ம வண்டி கண்டிப்பாக பதியும்னு பார்த்தேன். இப்போ தான் நம்ம வண்டி வெளியே வந்துருச்சுங்க. இப்போ மீட்டியாரையும் வெளியே எடுக்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேணால் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். நான் மெயின் ரோடு வந்தாச்சு, விடிய ஆரம்பிச்சிருச்சு. கரும்புலி பறப்பம்மா, வாடா ராஜா வாடா. குதிரை வச்சு ஒட்டகம். இதான் நாங்கள் தங்கியிருந்தது, பாயல் சஃபாரி கேம்ப் சாம். இதோட இடத்து பேர் சாம். சரிங்களா, தம்பி ஓடிக்கிட்டே இரு, விழுந்துடாத. பாயல் சஃபாரி கேம்ப் சாம். சரிங்களா, நம்பரு, ஃபோன் நம்பரு எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அருமையான இதுங்க. 1200 எங்களுக்கு ஏதோ லக்கில் கிடச்சிது. நாங்கள் மத்தியானமே வந்து ரூம் போட்டதுனால. ஒருவேளை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். வீக்கெண்டில் வரீங்களோ இல்லைனா ரொம்ப ரஷ்ஷான டைமில் வரீங்களோன்னா காசு கண்டிப்பாக கூட கேட்பாங்க. ஆனால் சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. நைட்டு சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. காலையில் சாப்பாடு இருக்குது, பட் நாங்கள் சாப்பிடல, கிளம்பிட்டோம். அது ஏன் சொல்படி தான் கேட்கும். சரியா, ராயல் என்ஃபீல்டுனாலே ஏன் சொல்லுபடி தான் கேட்கும். பாருங்கள், மாருதி கூட மாட்டி கிடக்கு, அந்த கார் அதில் மாட்டி கிடக்கு. அவங்க காலையில் ஒட்டகத்தை வச்சா இழுக்கணும். தேடி கொண்டு வந்துன்னு நம்ம திருப்ப முடியல, நமக்கு திருப்ப முடியாமல் போச்சு. ப்ரோ வந்துட்டீங்களா? அவர் கிளம்பிட்டார் நம்ம தீனன். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். கிளம்புறோம் நாங்கள். அவர் இப்போ பாகிஸ்தான் பார்டரை போய் பார்த்துட்டு வந்து சுட்டுப்பட்டு வாங்க போகிறாரு. ஆனால் பின்னாடி நிற்காதீங்க, மூஞ்சில். லைட்டாக தள்ளுங்க பாபு, சைடில் நின்று தள்ளுங்க. ஓட்டோ ஓகே அப்படியே விட்டுருங்க. தலைவன் வந்துட்டான். மீட்டியார் வேற எங்கேயா பதிமாப்பா, இங்கெல்லாம் போயிடலாம். பூரா டெசர்ட். அவங்க அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறக்காக டெசர்ட் பண்ண அப்படியே வச்சுட்டாங்க. இல்லைன்னா இதில் வந்து கார்லாம் வர்றதுக்கு ரோடு போட்டிருக்கணும், போடலை. அந்த ஃபீல், மண்ணில் வண்டி ஓட்டணுங்கிற ஃபீல் இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த ஃபீலை கொடுக்குறாங்க. 3 வண்டியை நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். வேறு ஒட்டகம் போகுது பாருங்கள் சவாரிக்கு. காலையில் உங்களுக்கு தெரியுதா இதில் ஒட்டகம்? ஆனால் 2 ஒட்டகம் போகுது பாருங்கள். வாவ், அழகாக போகுது. தலைவன் தனியாக நிற்காமல் பாருங்க ஒட்டகம். ஹாய், இங்கே தான் நைட்டு கட்டி போட்டிருக்கும் போல இருக்குது ஒட்டகத்தை. பாய் ஒட்டகமே, ராஜஸ்தான்லேருந்து கிளம்புறோம். பாய். புள்ளி போட்ட ஒட்டகம்டா. ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதான் கரும்புலி செம்புலி குத்தி வச்சுருக்காங்க. சரியாக கஸ்டமர்கிட்ட டீல் பண்ணாமல் விட்ருக்கு. கஸ்டமர் யாரையும் தள்ளி விட்ருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. தாங்க டெசர்ட்டு இந்த பக்கம். இந்த பக்கம் தான் நாங்கள் போனோம் டெசர்ட்டுக்கு. செம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் லெஃப்ட்டு திரும்பி ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு ஏறினா இது நேராக ஜெய்சல்மர் போகிற ரோடு. இந்த ரோடு நேராக வந்து பாகிஸ்தான் போகுது. இப்போ எங்களுக்கு பின்பக்கமாக வந்து பாகிஸ்தான், முன்பக்கமாக ராஜஸ்தான். எப்படி எல்லாம் தான். வாவ், பாகிஸ்தான் பார்டரில் அட்டகாசமான அதிகாலை. பியூட்டிஃபுல்ங்க, வேற லெவலில் இருக்குது. ஐயோடா, இன்க்ரெடிபிள் இந்தியா. பாகிஸ்தான் பார்டரில் இன்க்ரெடிபிள் இந்தியாங்க. சன்ரைஸ் அல்டிமேட்டு.
அழகாக இருக்குது. செம்ம மார்னிங்க. இது வந்து 2-3 மாதம் தான் இது சீசன் இருக்குமா. அப்போ தான் இங்கே ஆட்களே வருவாங்களா. மற்றபடி லோக்கல்ஸ் மட்டும்தான். லோக்கல்ஸ் கொஞ்சம் தான் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு கிராமத்தில் ஒரு 20-30 ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. அதனால் இது பெருசாக மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் பற்றிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. ரோடு கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, பரவாயில்லை. இன்னும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா பக்காவான சாலைகள் இருக்கும். ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தங்கலங்கிருச்சி எனக்கு புத்தி பெதலிச்சிருச்சி, புத்தி போனதுனாலா எனக்கு லூசு பிடிச்சிருச்சி. என்னென்னவோ பாடுறேன், என்னென்னவோ வளர்றேன். இது தாங்க காயல். ரோட்டையும் இயற்கையும் பார்த்தான்னா கிறுக்கு பிடிச்சிடும் அவனுக்கு. அதான் கிறுக்கு காயல்னு மோகன் சொல்லுவாப்புல. காயல்னு சொல்ல மாட்டாப்புல, கிறுக்கு காயல் அப்படின்னு ஒரு பட்டத்தை திருப்பூர் மோகன் அவர்கள் எனக்கு பெருந்தன்மையாக வழங்கியுள்ளார் என்பதை இச்சமயத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி திருவாளர் டான் திருப்பூர் மோகன் அவர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சன்ரைஸ் வந்து நாங்கள் இந்த ரைடில் 2 தடவை தான் பார்த்துருக்கோம். எல்லா நேரமும் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் ரைடு கிளம்பியிருக்கோம். 3 வாட்டி நான் வீட்டிலேருந்து கிளம்புனது காலையில் விடியாலில் நடிச்சாமோம். அட்ட தண்ணி இருக்குங்க பாலைவனத்தில். அந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக தண்ணி குளம் மாதிரி இருக்குது. ட்ரோன் விட்டால் அல்டிமேட்டாக இருக்கும். நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளமேறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே, நீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும், தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே நாளில் 650 கிலோமீட்டர் ஓட்டுறது எப்படி அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன். அதனால் அட்வென்ச்சரான ஒரு ரைடாக தான் இருக்கும். நான் இப்போது வந்து ஒரு ராஜஸ்தானில் இருக்க சாண்ட் டியூன்ஸ்னு ஒரு இடத்துல இருந்து நான் ஜெய்ப்பூர் போயிட்டுருக்கேன். 650 கிலோமீட்டர் இடையில ஜோத்பூர்னு பெரிய ஊர் வருது, இன்னும் 2-3 பெரிய பெரிய ஊர்கள் வருது. எல்லாத்தையும் தாண்டி கடந்து உள்ளே போய் வெளியே வந்து அல்டிமேட்டாக ராஜஸ்தானில் 650 கிலோமீட்டர் எப்படி ஓட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போட்டிருப்பேன், பட் ஒர்த்தான வீடியோவாக இருக்குங்க. அதுதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெய்சல்மர் வந்தாச்சுங்க. டக்குன்னு வந்தாச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் தான் பட்டக்குன்னு ஒரு ஜெய்சல்மருக்கு ஒரு ரவுட் விட்டாச்சு. ஜெய்சல்மர் கோட்டை காலையில் நேரத்தில் சன்ரைஸ் டைமில் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போகிறது ஜெய்சல்மர் கோட்டை வழியாக போகுமா இல்லையே தெரில. ஆமாம் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓரமாகவே போகும். உள்ளே வராதிங்கப்பா. இந்த இருக்கு பாருங்க கோட்டை, ஜெய்சல்மர் கோட்டை. கோட்டைக்குள்ளே ஏகப்பட்ட வீடுகள் இருக்குதாங்க. கோட்டைன்னு கட்டி வச்சுட்டு அதில் வேறு ஆளுங்க வீடுக வச்சுருக்காங்க. விலைக்கு விற்றுட்டாங்க போல இருக்கு. நம்ம ஜெய்சல்மர் அப்படியே பஸ் ஸ்டாண்டு வழியாகவே வெளியே போயிடுவோம். கோல்டன் சிட்டி ஜெய்சல்மர். மறுபடியும் சொல்கிறது தான். ஃபுல்லாகவே கோல்டு கலரில் அடித்து வச்சுருக்காங்க. எல்லாம் கட்டுமானம் எல்லாமே. அதனால் கோல்டு கலரில் இருக்குது. கோல்டன் சிட்டின்னு பேர் வருது. ஒட்டகத்தை கட்டிக்கோ. தனியாக மேய்ஞ்சிட்ருக்கேன். இப்படி தான் நான் இண்டிபெண்ட்டான இருக்கிற ஒட்டகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எல்லோரும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்க ஒட்டகத்தை தான் நான் இப்போ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். இப்போ இண்டிபெண்ட்டாக அதுவே மேய்ஞ்சிக்கிட்டு திரிகிற ஒட்டகங்கிறது இங்கே தான் பார்க்குறேன். உடமரத்து காய தின்னுக்கிட்டு இருக்க. ஏய் பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஒட்டகம் பால் கிடைக்குமா சார்? மேடம் யார்? அவங்க தான் மேடம் ஒட்டக பால் கிடைக்குமா? இது 2 பேர் அப்பா அம்மா. அந்த ஒன்று நிற்கி பாருங்க. அண்ணா ஒன்று நிற்கிது. அவங்க அப்பா நினைக்க, இது அம்மா, இது பிள்ளை. குடும்பமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா பார்த்துருக்கேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா விண்மில்? உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நிறைய விண்மில் இருக்குது. இது எல்லாமே அதானி. இங்கே அதானி எனர்ஜி நிறையா இருக்குது. அப்புறம் ப்ரைவேட்டும் இருக்குது. 1-2 ப்ரைவேட்டும் இருக்குது. அதானி எனர்ஜி நிறைய இருக்குது. அன்றைக்கி நைட்டு இந்த வழியாக தான் வந்தேன், ஜோத்பூர் டு ஜெய்சல்மர். அப்போது உங்களுக்கு காட்ட முடியல, இருட்டி போச்சு. இந்த இடத்துலலாம் நிறைய விண்மில் இருக்குங்க. நம்ம கன்னியாகுமரி அளவுக்கு கிடையாது. கயத்தாறு அந்த பக்கத்தில் அதை விட கம்மி தான். ஆனால் நம்ம ஊரில் தான் அதிகம். தென்மேற்கு பருவக்காற்று வரும் பற்றிலாம் இது வந்து பரவாயில்ல, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு 500-1000 போல் இருக்கும்.
நம்ம ஊருக்கு கறிக்கடையிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து கறி வரும்னு சொல்லுவாங்கள்ல சென்னைக்கெலாம், அந்த ஆடு என்ன பாருங்க, அந்த ஆடு இங்கே தான் இருக்குது. இதைத்தான் வெட்டி பேக் பண்ணி ட்ரெயினில் வரும்னு சொல்லுவாங்களா, அப்பப்போ சீல் பண்ணுவாங்க, அந்த ஆடு தான். நிறைய இருக்குங்க, அங்கங்கே பார்த்தேன். அது பாட்டுக்கு மேய்து, ஆளே இல்லை போல இருக்குது. போயிட்டீங்களாப்பா, சீக்கிரம் கிராஸ் பண்ணுங்க, சீக்கிரம் 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 போங்க பார்ப்போம், போங்க பார்ப்போம். ஈராப்பா பாவம், அது தாண்ட விட்றானா அந்த ஆளை இது பண்ணிட்டு போகிறான். நிறைய இருக்குங்க. எப்பா இதில் ஒரு 1000 ஆடு இருக்கும் போல இருக்க. ஒன்று தூக்கிட்டு போயிருமா, நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குன்னு வாங்க. ராஜஸ்தான் ஆடு இது வந்து மலைப்பகுதியில் தானே இந்த மாதிரி முடி வர்ற ஆடு இருக்கும், கோட்டு. ஆனால் இங்கே ராஜஸ்தான் பாலைவனத்தில் இப்படி இருக்குது பாருங்களேன். இது குளிர் இருக்கிறதுனால இப்படி இருக்கோ. அகைன் ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க ஒட்டகம். ஒட்டகம் 2 பக்கம் ஒட்டகங்க ரோட்லேயே மேய்ஞ்சிட்டு இருக்கு. வாவ், ஒட்டகம் சூப்பர். குரூப்பே இங்கே தான் இருக்குது, ஏகப்பட்ட ஒட்டகங்க இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க. நானும் எங்களை பார்த்தோன்னே போகுது அந்த பக்கம். சரி, அதனால நாங்கள் நின்றுக்கிட்டுறோம். வேலையை பாருங்கப்பா, சாப்பிடுங்க. பார்த்தீங்களாங்க, அட்டகாசமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஒட்டகமும். இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்க ஒட்டகங்களை பார்க்குறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். அங்கே பாருங்கள், லாங்கில் பாருங்கள், ஏகப்பட்ட ஒட்டகம். ஐயோடா, உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைன்னா உள்ளே போகலாம். இந்த சுத்த வயக்காடு ஃபுல்லாகவே ஒட்டகமாக இருக்குது. இதில் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, இந்த பக்கமும் ஃபுல்லாக ஒட்டகம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. அங்கே பாருங்கள், கருப்பு ஒட்டகம் ஒன்று இருக்குங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. முழு கருப்பில் வந்து நான் இது வரைக்கும் ஒட்டகம் பார்த்ததில்ல. முழு கருப்பில் ஒட்டகங்கள் இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஒட்டகம் இருக்குது பாருங்க. அதுலேயும் ஃபுல் பிளாக்காக ஒரு ஒட்டகம் இருக்குது பாருங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வரைக்கும் பிளாக் அவுட்டில் ஒரு ஒட்டகம் ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்ல. ஃபுல் பிளாக்கில் இருக்குது. செவல நேரத்தில் இருக்கிறோம் இல்லையா, ஃபுல் பிளாக் இருக்கும். ஆனால் இது இவ்வளோ ஒட்டகத்தை பார்த்தாச்சு. இது தாங்க அதிகமாக சாப்பிடுது. இது என்ன செடின்னு தெரியல. நம்ம ஊர் முள்ளு மரம் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே உள்ள அது பச்சை, ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. இதைத்தான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இது அங்கே பாருங்கள், அந்த மரத்துலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். அதுதான் இந்த மாதிரி தான் சாப்பிடுது. சூப்பர்ல, யாரும் பார்த்ததே இல்லை. என்னண்ணா ட்ரோனை மிஸ் பண்ணிட்டீங்களேண்ணா? நல்லா இருக்கும். செமையாக எடுத்துருப்பீங்க. இது இருந்தா வேற லெவலில் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். அடே எப்பா, இவ்வளோ ஒட்டகத்தை ஒன்றா பார்த்தது பெரிய மகிழ்ச்சிங்க. இந்த ரூட்டில் அன்றைக்கி நைட்டு நேரம் வந்து விட்டோங்க, ஒன்றுமே காணோம். இப்போ பாருங்கள், ஆடு ஒட்டகம் செம்மையாக இருக்குது ஏரியாவே. டிப்பிக்கல் ராஜஸ்தான் வில்லேஜ். ஒரு வில்லேஜ் இருந்தால் மொத்தத்தில் 4-5 வீடுகள் தான் இருக்குது. அதுவும் இந்த கல் போட்டு கட்டின வீடு பாருங்கள்.
இந்த வீடுகள்லாம் பாருங்கள், அப்படியே ஒரிஜினலாக ராஜஸ்தான் வீடுகள் தான். அதை இது மாதிரி கூண்டு மாதிரி போட்டு மொத்தமே 4 வீடு 5 வீடு தான் ஒரு ஊரில் இருக்குது. ஊரா இல்லைன்னா அது அவங்களே குடும்பமாக இருக்காங்களான்னு தெரில. எல்லா இடத்துலையும் இந்த ஆடுகள் தாங்க. அருமையாக இருக்குது இந்த ஆடுகளுடைய உருவம், அதோட தோல். அது பாருங்கள், மலை பிரதேசத்தில் இருக்க மாதிரி இந்த புசு பங்களா நாய் மாதிரி இருக்குது இந்த ஆடுலாம். புசுன்னு பங்களா வீட்டு நாய் மாதிரி இருக்குது. இதோட தோல் இந்த இதை வெட்டி இந்த தோலையே ரேட்டு கூட விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ராஜஸ்தான் லெதர் பேக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே ஆடுகள் அதிகம், ரொம்ப அதிகம். ஹாய், எப்படி இருக்க? நம்மளை என்ன பண்ணுது அது? ஒருத்தர் வந்திருக்கானே, யாருன்னு வந்து பார்க்குது போல இருக்குது. போயிட்டியா? நம்ம ஒரு சைஸ் ஆடுகளும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சைஸ் ஆடுகள் இது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப வளர மாட்டேங்குது, கட்ட காலாத்தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இவங்களுடைய அந்த பாரம்பரிய உடை அணிந்த பெண்கள். அவங்க எப்போவுமே முக்காடு போட்டு தான் போகிறாங்க. எல்லாருமே முக்காடு போட்டுடுறாங்க, கம்ப்ளீட்டாக மூஞ்ச மூடிடுறாங்க. அது இவங்களுடைய பழக்கம் போல் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹிஜாப்னு முஸ்லீமில் சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. நாலஞ்சு நாளாக நான் வந்து வெயில் ஏறினோன்னே இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸ்டிக்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க. உதட்டுக்கு அந்த வேஸ்லின் போடுறேன். மூஞ்சி கிஞ்செலாம் எரியுது. ஹெல்மெட்டை போட்டுட்டு இப்படி கலட்டும் போது இந்த இடத்த அப்படியே எடுக்குதா ஹெல்மெட்டு. அது ட்ரை ஆகிருக்கும், ஏற்கனவே ட்ரை ஆகி நாசமத்து போயிருக்கும் மூஞ்சி. இதில் அது இழுக்கும்போது அது அவ்வளோக்குள்ளே வலின்னு வலிக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. ரொம்ப இதெல்லாம் உதட்டெல்லாம் காஞ்சி போயிடுது. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு நிறுத்திருக்கோம். கடை பேர் வந்து ஹனுமான் தாபா. செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் தேடிட்டு வரோம், சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தேடிக்க மாட்டோம். 2-3 ஊர்லேயும் கேட்டோம், சாப்பாடு கிடையாது. இந்த சமோசா இந்த மாதிரி தான் காலையில் சாப்பிடணும் போல இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற பழக்கமே இல்லை. இப்போது பாருங்க, நாங்கள் டீயை முதல்ல கொடுத்தாப்புல. சரி, எல்லாம் இதாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டோம், டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டும் சாப்பிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறமா டீ குடிப்போம். நல்ல பாட்டில் பத்திரத்தில் கொடுக்குறாப்புல. அழகாக இருக்கலானே, சூப்பராக இருக்குது. இதுவே தூக்கி போட மனசு வர மாட்டோம். கரெக்டு. நம்ம ஊரில் பிளாஸ்டிக்கே நம்ம தூக்கி போட மாட்டோம். இந்த இப்போ பிரியாணி வர்ற பாத்திரத்தை. இப்போ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டோமா? 150 கிலோமீட்டர் நாங்கள் ஸ்டாப் இல்லாமல், அதாவது ஸ்டாப்னா சாப்பாடு பிரேக் இல்லாமல், டீ பிரேக் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அண்ணையா எப்படி தான் ஓட்டினாரோ தெரில. அவர் நல்லா கடுப்பில் தான் பேசுகிறாப்புல. ஏண்டா சோறு கூட வாங்கிட்டு வராமல் வருவீங்களா அப்படின்ட்டு மூஞ்சில் தெரியுது. இப்போ பாருங்கள், சோத்து கடையில் நிறுத்தினோன்னு மகிழ்ச்சியை பாருங்கள். சந்தோஷமானே? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவருக்கு இப்போ பைக்கு நிழலில் விட்டுருக்காங்களா? நாங்கள்லாம் வெயிலில் விட்டுருக்கோம். இவர் மட்டும் இவர் இப்போ வண்டியை நிழலில் விட்டுருப்பாப்லையா? இவர் ஆக்சுவலி வெல்கம் ட்ரிங்க். அங்கே முதல்ல வந்த உடனே சாப்பிட்றதுக்கு வெல்கம் ட்ரிங்க் இந்தாங்க. ஆனால் அந்த வேஸ்ட் எப்படி கற்றுக்கிட்டீங்களா? ஏன்னா ஜில்லுன்னு இருக்கு கிளாஸு. ராஜஸ்தான் வந்ததுக்கப்புறம் ஒட்டகப்பால் டீ எங்கே கிடைக்கும்னு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கார். அண்ணையா இது ஒட்டகப்பால் டீ மாதிரி தான் தெரியுது. ஸ்மெல்லு பார்த்தீங்களா? ஒட்டகம் கக்கா இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அதே ஸ்மெல் வருது. வந்துச்சா மசாலா நூடுல்ஸ்? பா அச்சா, நல்லா பண்ணியிருக்காரா? சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இப்போ நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. சாப்பிட்டு பாருங்க, சொல்ல தெரியும். பியோ சாப்பிடுங்கய்யா. கேமரா ஓடிட்டு இருக்குல்ல, போதும், கட் பண்ணுங்க. அச்சா சூப்பராக இருக்கு. சூப்பர். தேங்க்யூ பையா. அச்சா ஃபுட்டு. அச்சா இது அது என்ன நூடுல்ஸ்? மேகி. இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு ஒர்த்தா பண்ணிட்டாருன்னு. கிட்டத்தட்ட 20 நிமிஷமா மிக்ஸ் பண்ண மாதிரி. ஆமாம், அவர் பூஜை பண்ணுறதுல ரொம்ப தீவிரமானவர். ஃபுல்லாக பூஜை பண்ணி இது முள்ளா தண்ணியை போட்டு முடித்து கொண்டு வந்து எங்களுக்கு நூடுல்ஸ் 1/2 மணி நேரமாக போட்டு கொடுத்தாரு. சரியான நூடுல்ஸுங்க.
थैंक यू राजस्थान ला आपका नाम भैया मैं हिंदी नहीं है हिंदी नहीं है हिंदी मालूम नहीं हाँ तमिलनाडु मैं तमिलनाडु गुरुग्राम 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 जी गुरुग्राम जी ओ राम जी हाँ ஓகே ராம் ராம். ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்டு குடிச்சு முடிச்ச உடனே இதை தூக்கி போடணுங்கிற வருத்தமாகவே இருக்குங்க. எவ்வளோ அழகாக வலை போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. பட் நாங்கள் இதை வந்து குப்பையில் போட வேண்டியிருக்கு. குப்பை இதை குதிரை குப்பையில் இப்போ ஊராக இருந்தாச்சும் தூக்கிட்டு போயிடும், காராக இருந்தாலும் கழுவி உள்ளே வச்சுக்கலாம். பட்டு வருத்தமாக இருக்குங்க குப்பையில் போடுறது. ஒரு அவ்வளோ வரும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க, அழகான டிசைனில் உள்ளது. இவர் ஜி வந்து ஆர்வத்தில் நம்ம ஸ்டிக்கர் வாங்கினார், ஸ்டிக்கர் கொடுத்துருந்தேன். அதை நெட்டில் போட்டு பார்க்குறாரு. இங்கே நெட்வொர்க் அவ்வளோ ஆக்கத்தில் இருக்கு, ஆனால் நெட்வொர்க் இருக்கிற ஊர் மாதிரி தான் இருக்குது. பட் அவருக்கு நெட்வொர்க் வேலை செய்யலாம். நம்ம கொடுத்து இவ்வளோ நேரமாக இப்போ ரீசார்ஜ் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, வரல. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு சம்முன்னு ஒரு 50 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. ஒரு விரட்டு தான். இதனால் வந்துட்டு இது ராஜஸ்தான் வந்து கிட்டத்தட்ட பலவனமாக தாங்க இருக்குது. பாருங்க, இந்த மேலே எனக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மண்ணு தான். என்கிட்டலாம் மண்ணு தான் இருக்குது. நிறைய இடத்துல அப்படி அப்படியே வந்துச்சு. நானும் நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா பாருங்கள் பெரிய மலை மாதிரி இருக்குது. அது மண், அதானே ஃபுல்லாக மண்ணு தான். நான் எங்கள் ஊரில் இந்த மணப்பாடு தாண்டி இருக்கும் பார்த்தீங்களா, செம்மண்ணு தேரி, அந்த மாதிரி ஒரு இருக்குது. எல்லாமே மண்ணாக தான் இருக்குது. இந்த சாண்ட் டியூன்ஸுங்கிற விஷயம் மட்டும்தான் ரொம்ப தள்ளி நம்ம இன்டீரியர் பாலைவனத்துக்கு தார் பாலைவனத்துக்குள்ளே போன மாதிரி போக வேண்டியிருக்கு. மற்றபடி இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது பார்த்துடுங்க. இன்னும் நமக்கு ஜோத்பூர் எவ்வளோ தூரம் இருக்குது? பிகானர் ஜோத்பூர் 103 கிலோமீட்டர் இருக்குது. பிகானர் 227 கிலோமீட்டர். நான் பிகானர் போகல, ஜோத்பூருக்கு தான் நாங்கள் போகிறோம். பிகானர் பிளான் இல்லை. இது கொஞ்சம் நல்ல ஹைவே மாதிரி தருதுங்க. ஓ ஆமாம், வந்தோம்ல, நாங்கள் வரும்போது வந்தது தானே. வச்சுக்க தூக்கி பறக்க அடிக்குதே வண்டி. திரும்பலி பத்திரமா கூப்பிட்டு போயா. இருங்க பார்த்து சொல்கிறேன். இன்னும் ஒரு 2.9 கிலோமீட்டருக்கு யூட்டர்ன் அடிக்கணுமா? ஒரே சிங்கிள் ரோடு தான் வருது. கிட்டத்தட்ட ஜோத்பூருக்கு பக்கம் வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரோடாக தான் வரும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குவாரியை காட்டுறேன். இந்த செம்மண், அந்த பிங்க் கலர் பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாறையை வெட்டி எடுக்கிற குவாரி பாருங்க. வெட்ட கீழே போய்கிட்டே இருக்குது. பாலைவனம்னு பார்த்துட்டு இருந்தால் பக்கத்துலேயே இப்போ இவ்வளோக்குள்ளே குவாரி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து இப்போ எரிமலையில் வந்து இதான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய குவாரி பாருங்கள். மேலே இருக்குது வீடு, ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு நேராக கீழே வெட்டிட்டு வந்துட்டாங்க. அடப்பாய்களா, இன்னும் போய்கிட்டே இருக்குது. வெட்ட அதே கல் தான் வருது போல இருக்குன்னு சதுரமாக அழகாக வெட்டுறாங்க. இதைத்தான் வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கல்லாக யூஸ் பண்ணுறாங்க. பிரம்மாண்டம். இந்த பக்கமும் இந்த பாலத்தோட 2 பக்கமும் இது வெட்டி முடிச்சாச்சோ இன்னும் வெட்டிட்டு தான் இருக்காங்க. பாலத்தோட 2 பக்கமும் இதே மலை தான். அந்த பிங்க் கலர் கல் அந்த கடைக்கு பற்றிலாம் அந்த கல் தான் வெட்டுறாங்க.